கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் அதில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாத், அந்த கள நிலவரங்கள் என்ன? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராணி தோட்டம் 1வது பணிமனையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்ற அரசு பேருந்து ஒன்று வழக்கம் போல் இன்னைக்கு திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து டெரிக் சந்திப்பு அருகே வரும்போது அந்த விபத்து நடைபெற்றது. இந்த பகுதியில விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதற்காக சாலையின் நடுவே டிவைடர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்த பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது மறு மார்க்கத்தில் வருவதற்கான பாதையில் வர வேண்டிய இருசக்கர வாகனம் ஒன்று இந்த பேருந்து வந்து கொண்டிருந்த பகுதியில் தவறுதலாக எதிர் திசையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த இருசக்கர வாகனத்தில் 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் ரமேஷ் திடீரென அந்த பேருந்தை பிரேக் அடித்தார். இந்த சம்பவத்துல பேருந்து பகுதியில் இருக்கக்கூடிய டிவைடர் மோதி திடீரென கவிழ்ந்தது. இது இரவு நேரம் என்பதால் இந்த பேருந்துல குறைவான பயணிகளை காணப்பட்டார்கள். உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டு அருகில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனையிலும் அதே போன்று ஆசாரிப்பள்ளம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அருகில் இருக்கின்ற 2 மருத்துவமனைகளில் 10 பயணிகளும் அதே ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7 பயணிகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு பெரிய அளவிலான படுகாயங்கள் இல்லாத சூழல் சிறு காயங்களோடு உயிர் தப்பியிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் நடைபெற்ற திடீரென இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த விபத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரசாத், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.